அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். பரிசுத்த வேதாகமத்துல ஆவிக்குரிய பொறுப்பு, ஆவிக்குரிய அதிகாரம், பரிசுத்தப்படுத்துதல், பிரித்தெடுக்கப்படுதல் இவைகளுக்கெல்லாம் அடையாளமாக இருப்பது பரிசுத்த அபிஷேக தைலம். பரிசுத்த வேதாகமத்துல அபிஷேகம் பண்ணுதல் என்பது எபிரேய மொழியில மாஷாக் என்றும் கிரேக்க மொழியில கிரியோ என்றும் அழைக்கப்படுகிறது. இதனுடைய நேரடி அர்த்தம் என்ன அப்படின்னா தைலத்தை தடவுதல் அல்லது ஊற்றுதல். இந்த வார்த்தையிலிருந்து தான் பழைய ஏற்பாட்டுல மேசியா என்கிற வார்த்தை பிறந்தது. புதிய ஏற்பாட்டு கிரேக்க மொழியில கிறிஸ்து என்கிற வார்த்தை பிறந்தது. மேசியா என்றாலும் கிறிஸ்து என்றாலும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று அர்த்தம். வனாந்திரத்தில் மோசே ஆசரிப்பு கூடாரத்தை கட்டிய போது கர்த்தருடைய பிரசன்னம் தங்குகிற இடத்தையும் அங்கே பயன்படுத்தப்பட போகிற அத்தனை பொருள்களையும் அங்கு பணி செய்ய போகிற ஆசாரியர்களையும் சாதாரண உலக பொருள்களிலிருந்தும் சாதாரண மனிதர்களிடமிருந்தும் பிரித்தெடுத்து முற்றிலும் பரிசுத்தமாக்குவதற்காக இந்த குறிப்பிட்ட விசேஷித்த தைலத்தை உருவாக்கும்படி தேவன் கட்டளையிட்டார். இது ஏதோ சாதாரண நறுமண தைலம் அல்ல, மாறாக தேவனோடு மனிதன் கொள்ளுகிற மிக பெரும் உடன்படிக்கையினுடைய ஆவிக்குரிய முத்திரையாக இருக்கிறது. எகிப்திய பார்வோன்களுடைய கல்லறையிலிருந்து பாப்பிரஸ் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த சுருள்கள் கண்டெடுக்கப்பட்டன. அந்த சுருள்கள்ல நறுமண தைலங்களை தயாரிக்கக்கூடிய வேதியியல் முறைகள் விரிவாக எழுதப்பட்டிருக்கின்றன. பரிசுத்த வேதாகமத்துல யாத்ராகமம் 30ஆம் அதிகாரத்துல இந்த அபிஷேக தைலத்தை துல்லியமாக தயாரிக்கக்கூடிய முறையை தேவன் விவரித்திருக்கிறார். தேவன் செய்ய சொன்ன இந்த பரிசுத்த அபிஷேக தைலம் எப்படி தயாரிக்கப்பட்டது அப்படின்னா 5 முக்கிய மூலப்பொருள்களுடைய துல்லியமான கலவைகளால் தயாரிக்கப்பட்டது. யாத்ராகமம் 30ஆம் அதிகாரம் 23, 24, 25 வசனங்கள் இவற்றை விவரிக்கின்றன. அந்த முக்கிய பொருள்களுடைய கலவையின் விகிதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது பொருள் சுத்தமான ஒலிவ எண்ணெய். இத்தோடு கூட முக்கியமான 4 நறுமண பொருள்கள் சேர்க்கப்பட்டன. மிகவும் நறுமணமுள்ள வெள்ளைப்போளம், வாசனை லவங்கம், நறுமணமுள்ள வசம்பு, அத்தோடு கூட லவங்கப்பட்டை. துல்லியமாக பரிசுத்த அபிஷேக தைலம் தயாரிக்கப்பட்டது. இந்த தைலம் மிகச்சிறந்த கிருமி நாசினியாக இருந்தது. அதே போல பூஞ்சை காளான் எதிர்ப்பு மருந்தாகவும் இருந்தது. ஆசரிப்பு கூடாரத்துல தினந்தோறும் நூற்றுக்கணக்கான ஆடுகள், மாடுகள் பலியிடப்பட்டன. ஆகவே அங்கு பாக்டீரியாக்கள் அதிகம், ஈக்கள் மொய்ப்பது அதிகம். ஆனால் இந்த அபிஷேக தைலம் ஆசாரியர்களுடைய சரீரத்திலே தடவப்பட்ட போது அது எந்த விதமான தொற்று நோயும் பரவாமல் அவர்களை பாதுகாத்தது. இந்த அபிஷேக தைலம் மகா பரிசுத்தமானது என்று தேவனால் அறிவிக்கப்பட்டிருந்ததால தேவன் இதற்கு ஒரு கடுமையான பாதுகாப்பு சட்டத்தை விதித்திருந்தார். யாத்ராகமம் 30ஆம் அதிகாரம் 32 முதல் வாசிச்சு பாத்தீங்கன்னா, அதை மனுஷ சரீரத்தின் மேல் ஊற்றலாகாது, அதன் அளவின்படியே அப்படிப்பட்ட வேறொன்றையும் நீங்கள் செய்யலாகாது, அது பரிசுத்தமா இருக்கிறது. அதை போல செய்கிறவனும் அந்நியன் மேல் அதை ஊற்றுகிறவனும் தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான் என்று தேவன் எச்சரித்தார். பார்வைக்கு அது ஒரு எண்ணெய் தான், தைலம் தான். ஆனால் அதை குறித்து தேவன் கடுமையான விதியை வச்சிருந்தார் பாருங்க. ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான் அப்படிங்கிறது எவ்வளவு கடுமையான ஒரு சட்டம். இந்த தைலத்துக்கு இப்படிப்பட்ட கடுமையான சட்டம் தேவையா? அந்த கடுமையான சட்டத்தினுடைய பொருள் என்ன தெரியுமா? இந்த தைலத்தை ஒருவன் தன்னுடைய சொந்த பயன்பாட்டிற்கு செய்யக்கூடாது. தன் வீட்டில் தயாரித்து வாசனை திரவியமாக பயன்படுத்தக்கூடாது. இந்த குறிப்பிட்ட தைலம் கர்த்தருடைய ஆலயத்துக்கும் அவர் தெரிந்து கொள்ளுகிற மனிதர்களுக்கு மட்டும்தான் பயன்படுத்தப்பட வேண்டும் என்பது தேவனுடைய மகா பெரிய திட்டம். பரிசுத்த வேதாகமத்தை நீங்க நல்லா வாசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த குறிப்பிட்ட தைலத்தை தயாரித்த உடனே மோசே என்ன செய்தார்? மனிதர்களை அபிஷேகம் செய்யவில்லை, மாறாக ஆசரிப்பு கூடாரத்தின் பொருள்களைத்தான் அபிஷேகம் செய்தார். யாத்ராகமம் 30ஆம் அதிகாரம் 26 முதல் 29 வரை பார்த்தோம்னா, சாட்சியின் கூடாரம், உடன்படிக்கை பெட்டி, மேஜை, குத்துவிளக்கு, பலிபீடம், அதற்கு பிறகு தொட்டி ஆகிய அனைத்தின் மேலும் இந்த தைலம் தெளிக்கப்பட்டது. இதன் மூலமாக அந்த குறிப்பிட்ட பொருள்கள் எல்லாம் உலக பொருள்களிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு தேவனுக்காக முற்றிலும் பரிசுத்தம் என்று அபிஷேகம் செய்யப்பட்டது. அந்த பொருள்கள் எல்லாம் அபிஷேகம் செய்து முடித்த பின்பு மோசே ஆரோனுடைய தலையின் மேல் ஊற்றி ஆரோனை பிரதான ஆசாரியனாக பிரகடனம் செய்தார். ஆரோனுடைய குமாரர்கள் மேலும் அந்த தைலத்தை ஊற்றி அவர்களை ஆசாரியர்களாக பிரகடனம் செய்தார். சங்கீதம் 133:2 இந்த உன்னத காட்சியை அழகாக வர்ணிக்கிறது. ஆசாரியர்கள் மட்டும் இல்லாம இஸ்ரவேலின் ராஜாக்களும் இப்படிப்பட்ட உன்னத தைலத்தினால் அபிஷேகம் செய்யப்பட்டு தேவன் அவர்களுக்காக நிர்ணயித்த மிக முக்கியமான வேலைக்கென்று பிரித்து எடுக்கப்பட்டார்கள். 1 சாமுவேலின் புஸ்தகம் 16:13 தீர்க்கதரிசியாகிய சாமுவேல் ஒரு சிறிய கொம்பில் இந்த அபிஷேக தைலத்தை எடுத்துக்கொண்டு வந்து தாவீதை அபிஷேகம் பண்ணுகிறத பார்க்க முடியும். அது எப்படிப்பட்ட விசேஷமானது அப்படின்னா, அன்று முதல் கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து தங்கி இருந்தார் என்று சொல்லும் அளவுக்கு மிக விசேஷித்த அடையாளமாக அந்த தைலம் இருந்தது. இப்படி எல்லாம் பழைய ஏற்பாட்டில் அபிஷேக தைலம் என்று பார்க்கப்படுகிற இந்த தைலமானது புதிய ஏற்பாட்டில் வரவிருந்த மெய்யான மேசியாவாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னடையாளமாக இருந்தது. அப்போஸ்தலர் 10:38 சொல்லுகிறது, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார் என்று. புதிய உடன்படிக்கையின் கீழே விசுவாசிகளாக இருக்கிற நாம் அந்த நறுமண தைலம் போன்ற ஒரு தைலத்தை நம்முடைய தலையின் மேலோ சரீரத்தின் மேலோ ஊற்றிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற
ஒவ்வொரு விசுவாசியும் ஆவிக்குரிய ரீதியில தேவனால் பரிசுத்த ஆவியானவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். 1 யோவான் 2:20 அப்போஸ்தலனாகிய யோவான் இப்படி எழுதுகிறார், நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் என்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். புதிய உடன்படிக்கைக்கு கீழே நாம் அனைவருமே ராஜரீக ஆசாரிய கூட்டமாக இருக்கிறோம் என்று பேதுரு 1 பேதுரு 2:9 எழுதுகிறார். பழைய ஏற்பாட்டு அபிஷேக தைலத்தில் பயன்படுத்தப்படுகிற பொருள்களுடைய ஆவிக்குரிய அர்த்தங்கள் என்ன தெரியுமா? ஒலிவ எண்ணெய் என்பது பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னத்தையும் அவருடைய சாந்த குணத்தையும் குறிப்பிடுகிறது. வெள்ளை போலம் அது கசப்பாக இருக்கும், அது கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்தின் தியாகத்தை குறிக்கிறது. வாசனை லவங்கம் என்பது நம்முடைய வாழ்வில் இருக்க வேண்டிய கிறிஸ்துவனுடைய நறுமணத்தையும் தாழ்மையையும் குறிக்கிற ஒன்றாக இருக்கிறது. வசம்பு அது நேராக வளரக்கூடிய நாணல் என்று சொல்லப்படுகிறது, அது விசுவாசத்தின் நேர்மையை குறிக்கிறது. லவங்கப்பட்டை என்பது கரைபடாத பரிசுத்த வாழ்க்கையை குறிக்கிறது. இந்த தைலத்தினுடைய வாசனை மகா மேன்மையாக இருக்கும். ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள நுழைகிற எவரும் இந்த நறுமண வாசனையை நுகர முடியும். இந்த தைலத்தை தேய்த்து கொண்டிருக்கிற ஆசாரியர்கள் தெருவில் நடந்து போகும் பொழுதே அந்த தெருவே கமகமவென மணக்கும். அவர்களுடைய ஆடைகளிலிருந்து வீசுகிற அந்த நறுமண வாசனையானது அவர்கள் கர்த்தருடைய பரிசுத்த ஊழியக்காரர்கள் என்பதை ஜனங்களுக்கு தெரியப்படுத்திக் கொண்டே இருக்கும். அதே போல புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நம்மிடத்தில் கூட அவருடைய அபிஷேகம் பரிசுத்த ஆவியானவராகவே நமக்குள்ளே தங்கி இருக்கிறார். நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலிருந்து கிறிஸ்துவனுடைய ஜீவனுள்ள நறுமணம் வெளியே வீச வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 2:15 எழுதுகிறார், நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோம் என்று. பழைய ஏற்பாட்டில் அபிஷேக தைலம் என்கிற அந்த தைலமானது எப்பொழுதும் ஒரு விலங்கினுடைய கொம்புக்குள் ஊற்றி பாதுகாக்கப்படும். பரிசுத்த வேதாகமத்தின்படி பார்க்கும்போது இந்த கொம்பு என்பது வல்லமை மற்றும் வெற்றியினுடைய அடையாளமாக இருக்கிறது. இந்த அடையாளத்துக்குள் வைக்கப்படுகிற அபிஷேக தைலம் ஒரு மனிதன் மேல் ஊற்றப்படும் பொழுது அந்த மனிதன் வல்லமை பெற்றவனாக, வெற்றியின் அடையாளமாக, கிறிஸ்துவின் அடையாளமாக மாறி போகிறான். சவுல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படும் போது சாமுவேல் ஒரு குப்பியிலே தைலத்தை கொண்டு ஊற்றினார். அந்த அரசாங்கம் நிலைக்கவில்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் தாவீதை அபிஷேகம் பண்ணும்போது கொம்பிலே கொண்டு போய் தைலத்தை ஊற்றினார். ஆவிக்குரிய ரீதியில பார்க்கும்போது தேவன் நமக்கு தந்திருக்கிற அபிஷேகமானது சாத்தானுடைய அதிகாரங்களை, சாத்தானுடைய வல்லமைகளை நொறுக்கி போடும் பரலோகத்தின் அதிகாரமாக இருக்கிறது. ஒரு மனிதன் தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போய் பாவத்திலே விழுந்து கர்த்தரை விட்டு தூரமாய் போனால் அந்த மனிதன் அடையும் துயரம் மகா கொடூரமானது. அதுல முதலாவது நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? சவுல் ராஜா கர்த்தருக்கு பிரியமில்லாமல் நடந்த போது கர்த்தருடைய ஆவியானவர் சவுலை விட்டு நீங்கி போனார். ஆனால் சவுல் அதை உணராமல் எப்பொழுதும் போல ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார். தேவனுடைய அபிஷேகம் இல்லாத வாழ்க்கை எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாத வெறுமையான பாத்திரத்துக்கு சமம் என்பதை நாம் சவுலுடைய வாழ்க்கையிலிருந்து புரிந்து கொள்ளலாம். கர்த்தருடைய அபிஷேகம் என்பது சாதாரணம் அல்ல. அவர் தம்முடைய சித்தத்தின்படி தம்முடைய வல்லமையான தேவ பணிக்கு நம்மை அவர் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். நாம் உலகத்திலிருந்தும் அதன் ஆசா பாசங்களிலிருந்தும் நம்முடைய சுய ஆசை இச்சைகளிலிருந்தும் வேறு விரிக்கப்பட்டு தேவனுக்காக மாத்திரமே என்று பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறோம், பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். 1 கொரிந்தியர் 6:19 சொல்லுகிறது, நம்முடைய சரீரம் பரிசுத்த ஆவியானவர் தங்கும் தேவாலயம். இப்படிப்பட்ட தெளிவான சத்தியம் இருக்கிறபடினாலே இந்த உலக பாவங்களினாலோ அசுத்தங்களினாலோ நம்முடைய சரீரத்தையும் ஆத்மாவையும் கரைப்படுத்தி விடக்கூடாது. தேவன் மோசே கிட்ட தைலத்தை அந்நியர்கள் மேல் ஊற்றக்கூடாதுன்னு ஏன் சொன்னார் தெரியுமா? அந்த அந்நியர்கள் மேல் அந்த முக்கியமான தைலம் ஊற்றப்பட்டால் அதனுடைய முக்கியத்துவம் அவர்களுக்கு தெரியாது, அசட்டை செய்வார்கள். அது தேவனை அசட்டை செய்வது போல நமக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய இந்த முக்கியமான உன்னத அபிஷேகத்தை உலக ஆசை இச்சைகளுக்காக வீணடிக்க கூடாது என்பதற்காகத்தான் அதனை தேவன் அடையாளமாக சொல்லியிருந்தார். நாம் சரியான ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் நிலைத்திருந்தால் தேவ ஆவியானவர் நமக்குள்ளே நிலைத்திருப்பார். நம்முடைய ஆவி, ஆன்ம, சரீரத்தை குற்றமின்றி நாம் காத்துக்கொள்ள வேண்டும். இவைகள் தான் நமக்குள்ள இருக்கிற அந்த உன்னதமான பரிசுத்த அபிஷேகம் குறைந்து போகாமல் இருக்க நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியங்கள். அந்த பரிசுத்த அபிஷேக தைலம் உணர்த்துகிற முடிவான சத்தியம் என்ன தெரியுமா? இந்த உலகத்தையே சிருஷ்டித்த தேவன் தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே நம்மை மீட்டெடுத்து தம்முடைய ஆவியினால் நம்மை முத்திரை போட்டிருக்கிறார். ஆகையினால உலக மனுஷர்கள் போல நம்ம பயத்தோடும் கவலையோடும் அவநம்பிக்கையோடும் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிராம கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறார், அவருடைய அபிஷேகம் என் தலையின் மேல் இருக்கிறது என்கிற தைரியத்தோடும் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் இந்த உலகத்திலே அவ்வப்போது தோன்றுகிற சாத்தானுடைய தந்திரங்களை வென்று வெற்றி வீரராக, தேவனுடைய பிள்ளைகளாக, இந்த உலகத்திலே வெளிச்சம் வீசுகிறவர்களாக நாம் தொடர்ந்து நடக்க வேண்டும் என்பதுதான் நம்மை பற்றிய தேவனுடைய பரிபூர்ண சித்தமாக இருக்கிறது. நாம் பெற்ற அபிஷேகம் நமக்குள்ளே தொடர்ந்து நிலைத்திருக்கட்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளில் மிகச்சரியாக அவரை போலவே வெற்றி வீரர்களாக நடப்போம். கர்த்தர் தாமே நம்ம ஒருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. மீண்டும் நல்லதொரு செய்தியோடு கூட நாம் சந்திப்போம். ஆமென்.